கரெக்டாக நீங்கள் என் ரூமுக்குள்ளே வந்துட்டு போன டைமும் என் ஃபோன்ல இருந்து மெசேஜ் போன டைமும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. நீங்கள் என்னை வெறுக்கிறது வேற, ஓகே. ஆனால் வீராவை அழிக்கணும்னு நினைக்கிறது ஏன்? என்ன பிரச்சனை? அப்படி வீரா உங்களுக்கு என்ன கெட்டது பண்ணா? உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு ராகவன் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட சொன்னதுலேருந்து இன்னைக்கு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறது வரைக்கும் எல்லாத்துலேயும் வீராவோட பங்கு இருக்கு. அவளையே நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை. இங்கிருந்து பிரியாணி கடை ரொம்ப தூரத்தில் இருக்கு. ராகவன் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். அது வரைக்கும் நிதானமாக யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆனா இப்ப பதில் எனக்கு வேணும். அதை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து நகர மாட்டேன். இவன் நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். பயந்தா அவன் ஜெயிச்சிருவான். பயத்துல எல்லாரும் தப்பு தான் பண்ணுவாங்க. நிதானமா இரு ராணி, நிதானமா இரு. என்ன நீ? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. குழந்தைனரே, நீங்களா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்களை சொல்லி தப்பு இல்ல. நான் இந்த வீட்டுக்கு புதுசு, அதுவும் வெளியில இருந்து வந்தவ. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா இதெல்லாம் உண்மை இல்ல. நான் என் தங்கச்சிக்கோ இந்த குடும்பத்துக்கோ கெட்டது பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. அண்ணே, நான் கற்பனை எல்லாம் பண்ணல. நீங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை நான் டீப்பா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீரா சந்தோஷமா இருந்தா சுத்தமா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவளோட நிம்மதியை கெடுக்கணும்னே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவ கண்ணு முன்னாடி என்ன தப்பா போர்ட்ரே பண்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கீங்க. அதே மாதிரி வீராவை என் குடும்பத்து முன்னாடி தப்பா காட்டணும்னு பாக்குறீங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி வீரா கூட என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நானே மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி எல்லாம். நிறுத்தடா. யார் மன்னிக்கிறது? ஆமா, நான் தான் பண்ணேன். இனி மேலும் பண்ணுவேன். அதுக்கு என்ன இப்போ?